ஈக்குவடார் நாட்டில் உள்ள தமிழ் தொடர்பினை நாம் பார்த்தோம். பெருநாட்டிலும் அவ்வாறே மிகவும் தமிழுக்கு தொடர்புடைய நிறைய இடங்கள், ஊர்களின் பெயர்கள் அங்கே தமிழிலே அமைந்திருக்கின்றன. பெருநாட்டில் அந்த நாட்டுடைய பெயரும் கூட தமிழிலே இருக்கிறது. பெரு என்பதும் தமிழ்தானே. அதை போலவே காகமார்கா என்று ஒரு ஊர் இருக்கிறது. ஆண்டஸ் மவுண்டன் உடைய மேற்பகுதியிலே இருக்கிறது. மனிதர்கள் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஊர். காகங்கள் மட்டுமே அதன் வழியே பயணித்து செல்ல முடியும். காகங்களின் மார்க்கம், காகங்களின் வழிப்பாதை என்பதால் காகமார்கா என்று அந்த பெயர் அமைந்திருக்கிறது. செம்போத்து என்று இன்னொரு ஊர். செம்போத்து என்பது ஒரு பறவை. தமிழ் நாட்டிலே நாம் முன்பெல்லாம் நிறைய காணப்பட்ட அந்த பறவை இப்போது மிகவும் அரிதாகிவிட்டது. அந்த பறவை பெயரிலே பெருநாட்டிலே ஒரு ஊர் பெயர் செம்போத்து. குரல் என்ற ஒரு பெயரிலே இன்னொரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கிறது. நான் அங்கே சென்றிருந்தேன். அந்த ஊர் குரல் என்பது அப்படியே தமிழ் பெயரிலே இருக்கிறது. அவர்கள் குரால் என்று குறிப்பிடுகிறார்கள். இருந்தாலும் அதை குரல் என்ற அந்த வடிவத்திலிருந்து அது சற்று திரிபு அடைந்திருக்கலாம். இவ்வாறாக அந்த பெருநாட்டிலும் மிகவும் அதிகமான தமிழ் தொடர்புடைய ஊர்கள் காணப்பட்டதை நான் நேரிலே சென்று பார்த்தேன். அங்கே பார்த்ததன் மூலமாக அங்கே தமிழுடைய மிகவும் தொன்மையையும் தமிழுடைய உலகளாவிய ஆதிக்கத்தையும் நேரிலே கண்டு உள்ளம் பூரித்து போய் மெய்சிலிர்த்து நின்றேன்.